வணக்கம். இப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய மும்மொழி கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் இப்போ தமிழ்நாடு மும்மொழியை ஆதரிக்கிறதா, இல்லை தமிழக அரசு மும்மொழியை மட்டுமே உறுதியாக இருக்கிறதா, மும்மொழி வேண்டாம் என்பதில் அது இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப நாளாக சரியில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்போம். தமிழ்நாட்டினுடைய மக்கள், அதாவது தமிழர்களுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை சொல்லுவோம் 8 கோடி பேர். அதில் அதுக்கு ஒரு சற்றேறக்குறைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை தமிழர்களின் மக்கள் தொகையாக சொல்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் இருமொழி தான் படிக்கிறாங்க. என்னது தமிழ் படிக்கிறாங்க, அப்புறம் இணைப்பு மொழியை இங்கிலீஷ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல இங்கிலீஷுங்கிறதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ தமிழர்கள்னு சொல்கிறாங்கள, இந்த எண்ணிக்கை உண்மையானதா? தமிழ்நாட்டில் பாதி பேர் பிறமொழியாளர்கள். இப்போ 8 கோடி பேர் 4 கோடி பேர் தான் தமிழர்கள். உண்மையான எண்ணிக்கையே இது கிடையாது. சரி, இதை விடுவோம். சரி, தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், தமிழர்களுக்காக மட்டும்தான் தமிழக அரசு நடக்கிறது, தமிழர்களை மட்டுமே கல்வி ரெப்ரசன்ட் பண்ணுதா? அதுவும் கிடையாது. தமிழர்கள் மட்டும் இருந்தால் தமிழ்நாட்டில் பலாயிரம் சிறுபான்மையினர், மொழிவாரி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் இருக்குது. கிறிஸ்துவர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பள்ளிகள் நடத்துகிறாங்க, இஸ்லாமியர்கள் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் நடத்துகிறாங்க. அதே போல் மொழிவாரி சிறுபான்மையினர், இப்போ தமிழ்நாடு அல்லாத இப்போ கர்நாடகா மக்கள் ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் ஒரு மொழிவாரி சிறுபான்மையினர் அந்தஸ்து லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க, ஜெயினர்கள் இருக்காங்க, இப்போ தேவாங்கு செட்டியார் இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ சமுதாயம் மொழிவாரி சிறுபான்மையினர் அந்தஸ்தை வாங்கிக்கிட்டு கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்குது. இந்த கல்வி நிறுவனங்களுக்கு அவங்க சொந்த செலவில் நடத்தலை. இப்போ நீங்கள் தெலுங்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, இல்லை தெலுங்கு சிறுபான்மை நடத்துகிறாங்கன்ட்டு ஆந்திரா கவர்மெண்ட்டோ அல்லது தெலுங்கானா கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு நிதியுதவி செய்யலை. தமிழ்நாடு அரசு தான் நிதியுதவி செய்யுது. சரி, கன்னடா சிறுபான்மையினர்லாம் அவங்க மொழிவாரி சிறுபான்மையினர் அந்தஸ்து பெற்றிருக்காங்க. கன்னடா அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யலை. அவங்க மொழியோ கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்காக உதவி செய்யலை. தமிழக அரசு தான் அவங்களுக்கு நிதி கொடுக்குது. அவங்களுடைய கல்வி நிறுவனங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம்னு கொஞ்சம் இல்லை, அரசு சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு என்ன சம்பளமோ, அரசு ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளமோ அதுக்கு நிகரான சம்பளத்தை தான் அந்த தனியார் பள்ளிகளுக்கு தருது. சரி, இதேமாரி தான் மலையாளத்துக்கு, இதேமாரி தான் அரபிக்கு, இதேமாரி தான் உருதுக்கு, இதேமாரி தான் ஹிந்திக்கும், எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பிற மொழியை வளர்க்கறதுக்காக தமிழக அரசினுடைய நிதியுதவிங்கிறத விட சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு இடையான சம்பளத்தை அந்த கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்குது. இப்போ தமிழை மட்டும் வளர்க்கக்கூடிய அல்லது இருமொழி கல்விக் கொள்கை கொண்ட தமிழக அரசு இத்தனையாயிரம் நிறுவனங்களை சிறுபான்மையினர், மொழிவாரி சிறுபான்மையினரை ஊக்குவித்து அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்து அவங்களுக்கு இது சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் அவங்க கல்வி நிறுவனங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எதுக்காக பணம் கொடுக்குது? இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள்னா இந்த சிறுபான்மையினர், மொழிவாரி சிறுபான்மையினர் இருக்காங்களே, இந்த நிறுவனங்கள் எதுக்கு ஆரம்பித்தாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் தமிழர்கள் மட்டும் படிப்பாங்க, இங்கிலீஷை மட்டும் படிப்பாங்க. சரி, இவங்கெல்லாம் யார்? இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எதுக்கு மொழிவாரி சிறுபான்மையினர்? இவங்க தமிழரே மாறிட்டாங்க அப்படின்னா, இல்லை தமிழ் தான் படிக்கிறாங்க அப்படின்னா, மொழிவாரி சிறுபான்மையினர் அந்தஸ்தோ அதுக்காக பலாயிரம் கோடி பணமோ எதுக்கு தருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை? இப்போ மொழிவாரி மதவாரி சிறுபான்மையினர் அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ இஸ்லாமியர்கள் அரபிக் கல்லூரி படிக்கிறாங்க. நிறைய பார்டர் ஸ்டேட்டில் கிருஷ்ணகிரி போன்ற இதில் எல்லாம் அவங்க உருது பள்ளி, அரபி பள்ளி, எல்லா பள்ளியும் நடத்துகிறாங்க. இப்போ தமிழக அரசு தமிழை ஊக்குவிக்கலாம், கரெக்டு. தமிழை ஊக்குவிக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்கலாம். இப்போ வெளி மாநிலத்தில் கூட போய் தமிழை ஊக்குவிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலாம். இப்போ ஒரு மொழி படிக்கிறோம், இப்போ ஒரு இங்கிலீஷ் படிக்கிறோம். ஒரு இங்கிலீஷ் நாடு நம்ம நாட்டில் பணம் கொடுத்து அவங்க நாட்டு மொழியை வளர்க்கலாம். நம்ம நாடு போய் இங்கிலாந்திலே போய் தமிழை வளர்க்குறதுக்காக போய் பணம் கொடுத்து அங்கே தமிழை வளர்க்கலாம். ஆனால் நம்ம இன்னொரு நாட்டினுடைய மொழி வளர்க்குறதுக்கு இங்கே 1 லட்சம் ஆசிரியர் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்துக்கும் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம்னு வச்சுக்க.
எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ பல்வேறு மாநில மொழிகளுக்கு நம்ம நாட்டில் கொடுக்குறோம்ல பணம், அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம். அதுவும் சரிதான். ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதை வளர்க்குறதுக்கு ஒரு நிறுவனம் தேவை. அந்த நிறுவனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறது சரிதான். ஆனால் நம்ம போய் மத்திய அரசுக்கிட்ட 1000 கோடி 2000 கோடிக்கு தரலையேன்னு பெரிய போராட்டம் கெஞ்சல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம பிற மொழியை வளர்க்கறதுக்கு இங்கே பணம் கொடுக்குறோம். அப்போ மும்மொழிங்கிறது என்னது? மும்மொழி வேண்டாம்னா இவங்களை இந்த மும்மொழியை வளர்க்க நம்ம ஏன் பாடுபடுறோம்? இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் 3 மொழி வளர்க்கலை, தமிழக அரசு 3 மொழிக்கு ஏற்புடையதாக ஏற்கலை, அல்லது நாங்கள் 3 மொழியை கொள்கை ரீதியாக ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னா இந்த மொழிவாரி சிறுபான்மையினர் பள்ளிகள், கல்லூரிகள், இப்போ பல்கலைக்கழகங்கள்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு? அதுக்கு அரசாங்கம் ஏன் உதவி செய்யுது? அவங்க நடத்திட்டு போகிறாங்க, அது கூட கரெக்டு. எந்த மொழிக்கான பல்கலைக்கழகமோ, எந்த மொழிக்கான பள்ளிக்கூடமோ, எந்த மொழிக்கான கல்வி நிறுவனமோ அந்த மாநில அரசு இங்கே உதவி செய்யட்டும் அவங்களுக்கு. அதுவும் சரியில்லை. நம்ம மாநிலம் யோசிச்சு பாருங்க, நம்ம மாநிலத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான வேற்றுமொழி நிறுவனங்கள் நடத்துவதற்கு நமது அரசாங்கம் உதவி செஞ்சுவிட்டு 3வது மொழியை ஏற்க மாட்டேன்னு சொல்லுது. நல்லா பாருங்க, நம்ம தமிழக அரசு பிற மாநிலங்களில் எங்கேயாவது இதே தமிழை ஊக்குவிக்கிறதுக்காக இப்போ தமிழை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழ் மொழி தான் எங்களுக்கு உயிர், தமிழ் மொழியை போல் எதுவும் உலகில் இல்லை, தமிழ் மொழியில் இல்லாத எது இருக்குது, நாங்கள் ஏன் வேறு மொழியை கற்றுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. சரி, வேற ஒரு நாட்டில் போய் பரப்ப வேண்டாம், அல்லது தமிழ்நாட்டில் இருந்து வேற நாட்டு மக்கள்கிட்ட போய் பரப்ப வேண்டாம். தமிழர்கள் பிற மாநிலங்கள்லையோ பிற நாட்டிலையோ இருக்கிறாங்கல்ல, அவங்க இருக்கிற இடத்துல தமிழ் ஆசிரியர்களை கொடுத்து, தமிழர் நம்ம சிலபஸை கொடுத்து, நம்மளுடைய டைரக்டரோ அல்லது யூனிவர்சிட்டியோ அங்கே போய் பரிசு நடத்தி அப்படியாவது தமிழை வளர்க்குறாங்களா? இப்போ தமிழை வளர்க்கறதுக்கு எதுவும் செஞ்சாங்களாங்கிறது தெரியல. ஆனால் பிற மொழியை தமிழ்நாட்டுக்குள் வளர்த்துக்கிட்டு 3வது மொழியை ஏற்கவில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இது இவங்க உண்மையாக 3வது மொழியை ஏற்கவில்லையா, அல்லது இனிமேல் 3வது மொழியை ஏற்க மாட்டாங்களா? இதில் ஒரு தெளிவு தெரியணும், உங்களுக்கு புரியணும். நன்றி.